டெல்டாவின் துடிப்பை பாதுகாப்போம் நோக்கத்தில் குழந்தைகள் நலவிழா மற்றும் குழந்தை வளர்ப்பு விளக்க நிகழ்ச்சி தஞ்சாவூர் அணு மருத்துவமனை மற்றும் காந்தி மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இணைந்து நடத்திய குழந்தைகள் நலவிழா மற்றும் குழந்தை வளர்ப்பு விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. அணு மருத்துவமனையின் சார்பில் நடத்தப்பட்ட குழந்தைகள் நலவிழா மற்றும் குழந்தை வளர்ப்பு விளக்க நிகழ்ச்சியில் அணு மருத்துவமனை நிர்வாக இயக்குநரும் தஞ்சையின் முதன்மை இருதய சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர்.வி. சிவக்குமார் தலைமை தாங்கி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தாரா சிவக்குமார் மற்றும் டாக்டர் அனுமிதா, டாக்டர் ஐஸ்வர்யா மற்றும் காந்தி மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்மன் திரு முருகானந்தம், துணை முதல்வர் திரு அரவிந்த், தலைமை ஆசிரியர் திருமதி லட்சுமி ஆகியோரும் குத்து விளக்கேற்றி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு மருத்துவர் டாக்டர் அஜய் சுப்பிரமணியன், எம்டி, பீடியாட்ரிக், சுமார் 450க்கும் மேற்பட்ட எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தை வளர்ப்பு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களும், ஆசிரியர்களும், பெற்றோர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். மருத்துவ முகாம் குறித்து முதன்மை இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர்.வி. சிவக்குமார் பேசுகையில், டெல்டாவின் துடிப்பை பாதுகாப்போம் என்ற நோக்கத்தில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வுக்கான விழிப்புணர்வையும் அதிக அளவில் நடத்தி வருகிறோம். மேலும் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு மருத்துவ முகாம்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி தஞ்சாவூர் மற்றும் டெல்டா பகுதி மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதே எங்களது நோக்கம் மற்றும் இருதயம் காக்க அணு மருத்துவமனை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றார். குழந்தைகள் நலவிழா மற்றும் குழந்தை வளர்ப்பு விளக்க நிகழ்ச்சியை அணு மருத்துவமனையின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். அதான் மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு சத்தான ஆகாரம் தெரிஞ்ச பொருளை தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அதனால தப்பு கிடையாது. அது மித்து தான். அதுதான் நான் சொல்றேன். ஃபுட் டேபுஸ் அதெல்லாம் இதுக்கு ரெண்டு கூட மிக்ஸ் பண்ண நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ்ல இந்தியன் நார்மல் ஃபுட்ல ஐட்டம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. இது கூட இது சாப்பிடக்கூடாது அப்படின்றது கிடையாது.